நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் பகுதியில் குடும்பத் தகராறில் மனைவி மகன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்த நபர் தாமும் தீக்குளித்த நிலையில் உயிருக்கு போராடி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே உள்ள ஆரைக்குளம் பகுதி. இந்த பகுதியில் குடும்ப தகராறு ஒரு சிறிய ஈகோ, அதாவது விட்டுக் கொடுக்காத ஒரு சின்ன சூழலில் தந்தை தனது மனைவி மற்றும் தனது மகன் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து விட்டு அந்த அறையை பூட்டி விட்டார். பின்னர் தானும் வெளியே இருந்து தன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இந்த சம்பவம் காரணமாக தீயம் துறைக்கு தகவல் கிடைத்ததும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு தீயம் துறை வந்தார்கள். பூட்டியிருந்த அறைக்குள் இருந்து முதலில் வெளியே இருந்த தந்தையை மீட்டு விட்டார்கள். அவர்தான் தீ வைத்தது மனைவி மற்றும் மகனுக்கு. இது அவர் அந்த நேரத்தில் தந்தை காப்பாற்றப்பட்டு தற்பொழுது அவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் 50 பேருக்கும் அதிகமான தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மீட்கப்பட்ட மற்றொருவர்கள், அதாவது அவரது மனைவியும் மகனும் 27 வயது மகனும் இருவருமே தீவிர கருவி நிலையில் மீட்கப்பட்டாலும் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலே இருவரும் உயிரிழந்து விட்டனர். இதுவும் பரிதாபகரமான செய்தி. ஏனென்றால் இந்த சம்பவத்திற்கான காரணம் மூத்த மகன் திருமணத்திற்கு தந்தையை அழைக்கவில்லை என்ற குடும்ப பிரச்சனை என்பதால் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.